சாந்தி. இன்றைய முரளியிலிருந்து கேள்வி பதில். மார்ச் 26. இப்போது எங்கே அமர்ந்துள்ளீர்கள் என கேட்டால் கூறுவது என்ன? புத்தியில் உள்ளது என்ன? ஈஸ்வரனின் பல்கலைக்கழகத்தில் என்பீர்கள். அவரின் முன்னால் உள்ளோம் என்பது புத்தியில் உள்ளது. இங்கு இப்போது யார் இல்லை, இருந்தாலும் எப்படியாக இல்லை. ராஜாக்கள் இல்லை, இருந்தாலும் தூய்மையாக இல்லை. நான் தமோ பிரதானத்தில் இருந்து சதோ பிரதானமாக மாறுகிறோமா என்பதை எப்போதும் ஏன் சோதனை செய்ய வேண்டும்? ஈஸ்வரன் எப்போதும் சதோ பிரதானமாக இருப்பதால். சந்நியாசி மார்க்கத்தில் சிஷ்யர்களிடம் எந்த உறவு இல்லை. தாய் தந்தை என்ற உறவு. நாம் எப்படிப்பட்ட போர் வீரர்கள்? விகாரமற்ற மறைமுகமான அகிம்சாவாதியான போர் வீரர்கள். சொர்க்கத்திற்கு வருபவர்களுக்கும் வராதவர்களுக்கும் உள்ள வேறுபாடு என்ன? சொர்க்கத்திற்கு வருபவர்கள் தூய்மை என்பது சத்தியம் என்பர். வராதவர்கள் தூய்மை இல்லாமல் இருந்தால் இறந்து விடுவோம் என்பர். அதிர்ஷ்டம் இல்லாதவர்கள்தான் மனிதனின் அன்பில் மாட்டிக்கொள்வார்கள். சரியா தவறா? சரி. இன்றைய முரளியில் முக்கியமாக என்ன கூறப்பட்டுள்ளது? எந்த அளவிற்கு முயற்சி செய்வீர்களோ அந்த அளவிற்கு உயர்ந்த பதவி அடைவீர்கள். அனைத்தும் முயற்சியின் ஆதாரத்தில் தான் உள்ளது. நன்றி. ஓம் சாந்தி.